இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கிய திட்டம் போட்ட மாதிரியே அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் எஸ்எஸ்கே யார்ட்டையும் ரொம்ப கோவமாக பேசுகிறத இலக்கியா கவனிக்கிறாங்க. அத்தை, அந்த எஸ்எஸ்கே யார்ட்டையும் நாகுன்னு சொல்லி ஏதோ கோவமாக பேசுகிறான், அதுவும் ஒன் சைடுங்க வெளியே வந்து பேசுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறான் போல். நீங்கள் உடனே போய் பாருங்க அத்தை, யாருங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு இலக்கியா சொல்கிறாங்க. நம்ம ரேவதி அம்மாவும் சரி இலக்கியா நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு பேண்ட்லேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தா எஸ்எஸ்கே சைடில் மாடிப்பில் போய் நின்று ரொம்ப கோவமாக பேசுகிறான். டேய் இங்கே பாருங்கடா, நான் சொல்கிற கேளுங்க. அவன் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்னாலும் சரி அவனை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாத்ரூம் போனால் கூட சரி 2 பேரும் கூடியே போங்க. அவனை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுங்கடா. அவன் எக்காண்டு வந்து தப்பிச்சிடக்கூடாது. அவன் தப்பிக்கிறதுக்கு பல வழியை யூஸ் பண்ணுவான். ஆனால் அவன் தப்பிச்சிட்டானா நான் போட திட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அவனை முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே அடைச்சி வைங்க. அவன் இன்னொரு 10 நாளைக்கு நம்ம கஷ்டத்தில் இருந்தாகணும். ஒரு 10 நாள் மட்டும் அவனை பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் நினச்சதெல்லாம் நடந்துடும்டா. உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான், புரியுதா? சரிங்க சார் அப்படின்னு சொல்லி அவனை ஃபோன் வச்சிடறான். வச்சுட்டு இவன் இந்த கார்த்தி வேறு பிரச்சனை பண்ணிட்டேக்கானே, இப்போ என்ன பண்ணலாம், இவனை போட்டு தெரியலாமா அப்படின்னு நம்ம எஸ்எஸ்கே யோசிக்கிறான். டேய் நான் சொல்கிறது கேளுங்க, இன்னும் ஒரு வாரம் மட்டும் வச்சுங்க, அதுக்கப்புறம் அவனை போட்டு தெரியலாம், புரியுதா? சரிங்க சார் சரிறான் அப்படின்னு ஃபோன் வைக்கிறாங்க. அதை கேட்டு ரேவதி செம்ம வராங்க. என்ன கார்த்திகை போட்டு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு உடனே ரேவதி அம்மா இலக்கியா கால் பண்ணலான்னு பார்க்குறாங்க. உடனே நம்ம எஸ்எஸ்கே தாச்சானி கால் பண்ணுறாரு. தாச்சானி எங்கே இருக்க? ஏன் என்ன சொல்லுங்கள் எஸ்எஸ்கே? அந்த கார்த்திகை ரொம்ப பிரச்சனை பண்ணுறானா, சாப்பிட மாட்டானா, சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் என்னை விடுங்க கத்திக்கிட்டு இருக்கானா. பசங்க சொல்கிறானுங்க, எனக்கு என்னமோ அவனை வச்சுக்கிறது நமக்கு சேஃப் இல்லை நினைக்கிறேன். தாச்சானி என்ன எஸ்எஸ்கே சொல்கிறீங்க? அவன் தான் நமக்கான பெரிய ஆயுதமே. அவன் நம்மள்கிட்ட இருக்கனால தான் கௌதம் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான். அவன் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வைக்கணும்னா கார்த்திக் அதுக்கு நம்ம கூட இருக்கணும். ஐயோ தாச்சானி நான் அப்படி சொல்லலை, கார்த்திக் நம்ம கூட தான் இருக்கான். ஆனால் அதே கார்த்திகை இல்லாமல் ஆக்கிட்டோம்னா, ஏன்னா ஏற்கனவே அந்த கார்த்திக் அமைச்ச வீடியோ இப்போது அஞ்சலி கிட்ட இருக்குது, அது போலீஸ்டையும் இருக்குது. அதுக்கெலாம் காரணம் கௌதம் தான் சொல்லி இப்போ போலீஸ் கௌதமை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே காரணத்தை பயன்படுத்தி நம்ம கார்த்திகை ஒரே தடியாக மேலே அமிச்சிட்டோம்னா அப்புறம் கார்த்திகை கொண்டது கௌதம் தான் சொல்லி ஈஸியாக பழி தூக்கி கௌதம் மேலே போட்டுடலாம். அப்படி போட்டுட்டோம்னா அப்புறம் கௌதமால் நிரந்தரமாக நீ ஆசைப்பட்ட மாதிரி ஜெயிலை விட்டு வெளியே வரவே முடியாது. அதுக்கப்புறம் நமக்கு நிரந்தரமாக எதிரிங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பிஸ்னஸில் அப்புறம் எஸ்எஸ்கே தான் நம்பர் 1. எப்போதும் போல நான் பிஸ்னஸில் இன்னும் அதிகமாக அச்சீவ் பண்ணி போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த கௌதமால் நமக்கு எந்த தொலையும் இருக்காது. நம்ம எதுக்கும் நினச்சாலே எல்லாருக்கும் கௌதம் நிலமை தான் கண் முன்னாடி வரும். இல்லை சொல்கிறதாச்சே நீ? ஐயோ இல்லை வேணாம் எஸ்எஸ்கே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு கார்த்திகை கொண்டோம்னா ஒருவேளை பழி நம்ம மேலே மாற வாய்ப்பு இருக்குது. எப்படியும் இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, நாளைக்கு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணும்போது கௌதமுக்கு எதிராக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த இலக்கிய சும்மா இருக்க மாட்டான், எப்படி வந்து எதனா பிரச்சனை பண்ணுவான். அதெல்லாம் தாண்டி கௌதம் தான் குற்றவாளின்னு முதல்ல கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணட்டும், அதுக்கப்புறமா கார்த்திக் கொள்ளலாம் அப்படின்னு தாச்சானி சொல்லுவாங்க. தாச்சானி இலக்கியா நீ சொல்கிற மாதிரி நேற்று ஆஃபீஸ்க்கு வந்து கார்த்திக் அடுத்துக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டா, ஏதோ சொல்லி பார்த்தா. ஆனால் நான் கொஞ்சம் கூட மசியவே இல்லை. கார்த்திக் எனக்கும் எதுவுமே தெரியாது, கார்த்திக் எங்கே போனால் எனக்கு தெரியாது, கார்த்திகை கௌதம் தான் கடத்திருக்கான் அப்படின்னு திட்டோடவும் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவளும் கோவப்பட்டா, கொந்தளிச்சா. அவளால் ஒன்றும் பண்ண முடியல. கண்டிப்பாக கார்த்திக் அடுத்தது நீங்கள் தான் சொல்லி நிரூபித்து கௌதம் வெளியே கொண்டு வரதான் போகிறேன்னு சொல்லி சபதம் போட்டு போயிருக்கா. எஸ்எஸ்கே அவள் என்ன வேணாலும் பண்ணட்டும், அவளால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க பார்த்துக்கலாம். நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், நேராக போங்க, போய் கார்த்திக் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ஒரு சாப்பிடாம முடியாமல் போயிட போகுது. அப்படி முடியாமல் போணுச்சுன்னா அட்லீஸ்ட் ட்ரிப்ஸாவது போட்டு தான் ஆகணும். ஏன்னா கௌதமுக்கு கோர்ட்டில் எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே கௌதம்கிட்ட கார்த்திக் 10 விஷயங்களை கேட்க சொல்லுவாங்க. இல்லைனா போலீஸை கார்த்திக் தேட சொல்லுவாங்க. அந்த 10 நாள் ரிமாண்டுக்குள்ளே கார்த்திக் கிடைக்கலன்னா கௌதம் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம கார்த்திகை கொண்டா தான் அந்த பழி கௌதம் மேலே விழும், புரியுதா? சரி தாச்சாயினி அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிளம்பாரு. ரேவதி இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதை வச்சு இவன் என்ன இப்படி மாறிட்டான், பெத்த பிள்ளை கொள்ளத்துக்கு இவன் தங்கிட்டானே, இவன் என்ன பண்ணலாம்? ஒருவேளை அவன்கிட்ட போயிட்டு கௌதம் தாண்டா அவன் பிள்ளைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. வேணாம், அதை சொன்னால் கண்டிப்பாக அவன் நம்ப மாட்டான், அதுக்கு நான் பிரச்சனை பண்ணுவான், நாம் இதை இலக்கியாட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ரேவதி அத்தை கால் பண்ணி இலக்கியாட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி சொன்னதும் இலக்கிய சமஷாக்காக வராங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் இலக்கியா, அந்த கார்த்திகை கடத்தி வச்சுக்கிறது எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே கார்த்திகை கொல்லலாம் அந்த அளவுக்கு போயிட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கௌதம் இப்போ பழி வாங்கியா ஒன்று அவன் வெடி பிடிச்சாலிடான். இலக்கியா இப்போ எஸ்எஸ்கே நம்ம கார்த்திகை பார்க்கறதுக்கு போகிறான். நீ எப்படியாவது இந்த எஸ்எஸ்கே ஃபாலோ பண்ணி போய் கார்த்திக் இருக்கான்னு கண்டுபிடிச்சி இலக்கியா. கார்த்திகை மட்டும் நீ மீட் எடுக்கலன்னா கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே கார்த்திகை கொண்டாலும் கொண்டுவான் அப்படின்னு இங்கே நம்ம ரேவதி சொல்கிறாங்க. இலக்கியாவனு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பி வராங்க. வரவும் அப்போ தான்
அங்கேருந்து 2 பேர்கிட்ட பேசி முடிச்சுட்டு எஸ்எஸ்கே கார்த்திகை பார்க்க போகிறான். அந்த பாலஜி பில்டிங் போகும்போது கரெக்டாக இலக்கியாவும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போய் பார்த்தா கார்த்திக் அங்கே தான் இருக்காங்கதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இலக்கியா. இது போதும், கார்த்தி அப்போ இங்கே தான் இருக்கான், நாம் இப்போ வேணாம், எஸ்எஸ்கே போகட்டும், போனதுக்கப்புறமா நாம் ஸ்டேஷனில் போய் சொல்லி எஸ்ஐ மூலியமாக இங்கே வரலாம், வந்து செக் பண்ணால் கண்டிப்பாக கார்த்திகை காப்பாற்றிடலாம். கார்த்தி இதுக்கு முன்னாடி விட்டு வச்சோம்னா அந்த எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி கார்த்திகை கொண்டுட்டு பழி தூக்கி கௌதமில் போட வாய்ப்பு இருக்குது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அத்தைக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது மட்டும் நடக்கக்கூடாது. நம்ம கௌதம் நிரபராதி அப்படின்னு நிரூபித்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கார்த்தி உயிர் நமக்கு வேணும் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணி நேராக போய் இந்த எஸ்ஐயை பார்க்குறாங்க. எஸ்ஐயை பார்த்து அது மூலிமா அந்த கார்த்திகை காப்பாற்றுக்கிறது நிறைய பேர் அழைச்சிட்டு அந்த பாஞ்ச பங்களாவுக்கு போகிறாங்க. போய் நினச்ச மாதிரி ரவுடி பரிசெலாம் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கார்த்திகை காப்பாற்றுறாங்க இலக்கியா. அது மூலிமா கௌதமுக்கு இதுக்குன்னு சம்மந்தமே இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கே தான் அப்படின்னு கார்த்திக் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த எல்லாருக்கும் நிரூபித்து கௌதம் நிரபராதின்னு சொல்லி இலக்கியா கௌதமை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க.